கத்தார்ல லாஸ்ட் ஒரு 2 டேஸாவே நல்ல ஒரு மழை அண்ட் காத்து, ஒரு கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு. ஒரு மாரி சில்லுன்னு. ஸோ டின்னருக்கு சப்பாத்தி, சிக்கன் கறி தான் வந்து பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் அண்ட் சோம்பு ஆட் பண்ணிட்டு, பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுட்டு, தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். இன்னொரு சைடுல கொஞ்சமா ஜீரகம், சோம்பு, குருமிளகு அண்ட் பட்டை வத்தல் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் அண்ட் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அதை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணி நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமா மல்லித்தூள், நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 விசில் போட்டோம் அப்படின்னாலே போதும், நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிள், 1 பாட்லயே நம்மளால செய்ய முடியும். சப்பாத்தி கூட வந்து சூப்பரா இருக்கும். லாஸ்டா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கொஞ்சமா முந்திரி பருப்பு தண்ணியில ஊற வச்சு அதையுமே அரைச்சு பேஸ்டா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.